ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும்போது ஒரு கைப்பிடி கூட ஊற வச்சு அரிசி மாவு மட்டும், உளுந்து மாவு கிடையாது, அரிசி மாவு மட்டும் ஒரு கை அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலக்கி வச்சுருக்கிறேன். இதில் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் லேசாக பெரட்டினா போதும். மாவு லேசாக வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் தேவையில்லை, லைட்டாக வெந்தால் போதும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் வெந்துடுச்சு. நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு இது சரியாக வந்துடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் சேர்க்கல ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு மிதமான சூட்டில் இது மாதிரி கொழுக்கட்டையாக செஞ்சு 5 நிமிஷம் இட்லி பானையில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய இந்த கொழுக்கட்டை ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு இட்லி பொடி, தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.